வெல்கம். ஜூலை 31st நிஃப்டி பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் கணிப்பு என்னன்னு பார்த்துடலாம். திஸ் வீடியோ வில் பி இன் ஹிந்தி அண்ட் தமிழில் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதில் மெயினாக ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஜோன்ஸ் பாசிபிள் நாளைக்கு நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் எங்கெங்கே ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஜோன்ஸ் இருக்குன்றதை சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கு. ஸோ தட் ஆப்ஷன் பையர்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம், பாதுகாப்பாக இருக்கலாம். ஜூலை நிஃப்டி ப்ரெடிக்ஷன் போயிடலாம். இம்பார்ட்டன்ட் டிப், 1000 ரூபாய் சேவ் பண்ணுறதுக்கு இम्पॉर्टेंट टिप இருக்குது ஒரு மாதமும், அதை பாருங்கள். कल का 31st के लिए प्रेडिक्शन जाएगा. एक इम्पॉर्टेंट बहुत टिप है. हर एक महीना 1000 रुपीज़ सेव करने के लिए एंड में देखना बहुत ईजी है. वो उतना ये नहीं है. अभी देखेंगे तो निफ्टी பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மூமெண்ட் வித் நெகட்டிவ் சம் நெகட்டிவ் பேஸ் போயிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 2 ஆல்ரெடி நான் நேற்று சொன்னேன்ல புதுசாக ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லிட்டு, மறுபடியும் இன்னொன்று ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே ஒன்று, இது ஆல்ரெடி நேற்று சொன்னது ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அங்கே போய் சப்ளையை தொட்டுட்டு இட் ஹஸ் கம் டவுன். நீங்கள் பார்க்கலாம், இந்த கேண்டில் இங்கே பார்க்கலாம் இந்த இதில். ஸோ இங்கே ரிவர்சல் லைன், இதை இட் ஷுட் நாட் கோ பிலோ திஸ். இதில் க்ளோஸ் ஆச்சுன்னா ரிவர்ஸ் ஆகி க்ளோஸ் ஆகி அட்லீஸ்ட் 1 or 2 hours கேண்டில் வித் ஹெவி வால்யூம் ரெட் கலர் கேண்டிலோட ஆச்சுன்னா ட்ரெண்ட் இன்னும் நெகட்டிவாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஸ்டாப் லாஸ் அண்டர் வெயிட்டிங் ஃபார் யூ. இங்கெல்லாம் இந்த பிளாக் லைன்லாம். ஸோ நாளைக்கு நீங்கள் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். இங்கெல்லாம் இந்த பிளாக் லைன்ஸ் யூ கேன் சி, இங்கெல்லாம் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். சைட்வேஸ் மூமெண்ட் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இங்கே சான்சஸ் ஹை. நேற்று ஐ எக்ஸ்பிளைன்டு 5 minute கேண்டிலில் பிரேக் ஆன பிறகு அகைன் இட் வில் கம் பேக் அண்ட் டச் தி பிளாக் லைன். அந்த மாதிரி ஒரு 5-6 கேண்டிலுக்கு அப்புறம் இதை ஒன்று பிளான் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பிளாக் லைனை பிரேக் பண்ணி கீழே வரும்போதும் மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து பிளாக் லைனை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வரும். ஸோ 4-5 கேண்டில்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா யூ கேன் பிளான். ஈவன் ரிவர்சல் ஜோன் அதுதான், இங்கேயும் அதுதான். ஸோ பிளான் பண்ணிக்கோங்க. ये निफ्टी में मैं बोला अभी नया लाइन दिखाया, स्टॉप लॉस हंटर वेटिंग फॉर यू. आपके लिए स्टॉप लॉस हंटर वेट कर रहा है आपको पैसा खाने के लिए, ठीक है. इसलिए मैं बोल रहा हूँ ये रिवर्सल लाइन बहुत इंपॉर्टेंट है. इसका नीचे रिवर्स नहीं होना, ठीक है. इधर भी एक ब्लैक लाइन वेट स्टॉप लॉस हंटर का लाइन है, बचना चाहिए आप. जहाँ पे ब्लैक लाइन आ रहा है वहाँ आप वेट करना. कम से कम 5 minute कैंडल में 4-5 कैंडल्स पास करने के बाद जो भी डिसीजन लेना. अगर ब्लैक लाइन का ऊपर निकला फिर भी 3rd कैंडल 4th कैंडल वापस आके ब्लैक लाइन टच करके फिर भी वापस जाएंगे तो तभी प्लान करना जो भी ट्रेड बाइंग ऑप्शन बाइंग के लिए. जब तक थोड़ा आराम से वेट करो. इसलिए मैं आपका अच्छा से, क्योंकि लॉस नहीं होना, देयर शुड नॉट बी एनी लॉस. दैट्स व्हाट आई हैव गिवन द जोन्स. दिस इज ए न्यू एडिशनल प्रोटेक्शन measure I am giving for all viewers. So please like, share. Like this I can give many protection measures also that will be profit. So you have to like, share and subscribe, so that then and even I today released a video shorts where and all these lines are there, so that you will immediately get. So please subscribe. So introduction to my channel, already you know, investor options. I have to change that. Disclaimer, I am not a SEBI registered market consultant, purely education purpose पूरा पढ़ना. Okay, July 31st का बैंक prediction, बैंक निफ्टी का ये भी दिस ஆல்சோ இதுவும் சேம் தான். ஸ்டாப் லாஸ் சென்டர் வெயிட்டிங் ஃபார் யூ. பிளாக் லைன் அங்கெல்லாம் வரும்போது உஷாராக இருங்க. நான் சொன்ன மாதிரி பிரேக் அவுட் ஆச்சுன்னா பிளாக் லைன் 4-5 கேண்டில்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து மறுபடியும் அங்கேருந்து சப்ளை எடுத்துகிட்டு மேலே போவோம். ஸோ அந்த 3rd, 4th or 5th கேண்டில் பிளான் பண்ணி அங்கே ஆப்ஷன்ஸ் வெயிட் பண்ணலாம். இங்கே ரிவர்சல் லைன் இருக்குது. ஆல்ரெடி அதை பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் ரிவர்சல் லைன் கிட்டே வந்துடுச்சு. இங்கே போய் சப்ளை ஜோனை தொட்டுட்டு நீங்கள் பார்க்கலாம். சப்ளை ஜோனை தொட்டுட்டு இட் ஹஸ் கம் டவுன். ஸோ மோஸ்ட்லி இட் ஹஸ் டு பிரேக் தி சப்ளை ஜோன் அபவ். மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ நேற்று 5 minutesல கரெக்டான 2-3 கேண்டில்ஸ் இறங்கிச்சு. 5 minutesல நீங்கள் பார்த்தா தெரியும். அதுக்கு ரீசன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் அலாங் வித் சப்ளை ஜோன் 2. ட்ரெண்ட் லைனில் லாட் ஆஃப் செல்லிங் ஆர்டர்ஸ் இருக்கும் எப்போவுமே. அதே மாதிரி சப்ளை ஜோன் 2 அங்கேயும் செல்லிங் ஆர்டர்ஸ் இருக்கும். ரெண்டும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் கம்பைன் ஆகும்போது சட கீழே வந்துடும் மார்க்கெட். தட் இஸ் த ரீசன். ஏன் மார்க்கெட் திடீர்னு இறங்கிச்சு எல்லாம் கேட்பாங்க. நியூஸும் இல்லை, நோ நியூஸு எப்படி இறங்கிச்சுன்னா இதுதான் ரீசன். ஸோ ரிவர்சல் லைன் இருக்குது, இது கீழே போகக்கூடாது. மோஸ்ட்லி சைட்வேஸ் டு நெகட்டிவ் சான்ஸ் இருக்குது अनलेस अनटिल गैप अप. अभी क्या है, बैंक निफ्टी का ब्लैक लाइन हंटर लाइन दे रही है. हंटर वेटिंग फॉर यू, आपके लिए हंटर वेट कर रहा है. वो सब खबरदार रहना. रिवर्सल लाइन का नीचे नहीं निकलना. वो भी ह्यूज बिग कैंडल हाई वॉल्यूम से नहीं निकलना. निकलेगा तो फिर डिमांड जोन नीचे आ जाएगा, ठीक है. इधर से डिमांड जोन है, ठीक है. ऊपर क्या है, सप्लाई जोन है 1 है, फिर भी सप्लाई जोन 2 है. इधर ट्रेंड लाइन भी है, ये ऑरेंज कलर ट्रेंड लाइन है. इसलिए थोड़ा दिक्कत हो जाएगा बैंक निफ्टी ऊपर निकलने के लिए, ठीक है. अभी क्योंकि ज़्यादा टाइम वेस्ट नहीं करना. ये सब बेनिफिट्स ऑफ वाचिंग माई चैनल आप पढ़ सकता. आपका ज़्यादा मेनली नींद आएगा अच्छे से. यू कैन स्लीप. सप्लाई एंड डिमांड, नो इंडिकेटर, नो नॉइस, पूरा आप यू कैन सी इन माई प्ले लिस्ट.
अगर चाहिए तो post market analysis today's that we will see. Then this is important tip. This one, wait a minute, because I'm doing in phone only everything. So this is a post market analysis. Nifty Bank, you can see yesterday 29, today 30. After opening it touched the black line. As I said, நிறைய வாட்டி சொன்ன மாதிரி பிளாக் லைனை சுற்றி வரும், அந்த பாட்டு வரும், சுற்றி வந்தீங்க வந்து அதை நான் வச்சுக்கோங்க. சுற்றி வந்து நம்ம மட்டையை போட்டக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு பிளாக் லைன் வந்து. அகைன் ஒரு 3-4 கேண்டில்ஸ்க்கு அப்புறம் வந்து பிளாக் லைனை டச் பண்ணிட்டு அகைன் இட் வென்டர். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு சிஇ வாங்கிடாதீங்க. ஜஸ்ட் பிளாக் லைன் வரும்போது உஷாராக இருக்கும். மறுபடியும் சப்ளை ஜோனை தொட்டுட்டு அங்கேயும் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டு. ஸோ சப்ளை ஜோன் தொட்டுட்டு ரியாக்ட் आइட்டு கீழே வந்துச்சு. बैंक निफ्टी क्या हुआ, ओपन होने के बाद वो ब्लैक लाइन स्टॉप लॉस सेंटिंग लाइन के आसपास घूम रहा था. घूम की अब देखो ब्रेकआउट हो गया, फिर भी वापस आ गया. अगर ब्रेकआउट हो गया करके अब खरीदा हुआ तो सी लॉस है. फिर भी नीचे आ गया. आफ्टर 4-5 कैंडल्स नीचे आकी वो ब्लैक लाइन टच होगी. फिर भी निकलने के टाइम पे आफ्टर 4-5 कैंडल्स थोड़ा आपको मार्जिन ऑफ सेफ्टी ज़्यादा है. ब्लैक लाइन का नीचे भी ये स्टॉप लॉस रख सकता है. इससे ज़्यादा नंबर ऑफ टाइम्स गेट रिड्यूस्ड. ऑटोमेटिकली और प्रॉफिट भी बच जाएगा, लॉस भी कम हो जाएगा. फिर वापस उधर सप्लाई जोन जाके साइडवेज हो गया, फिर घुस गया ऊपर. बट सप्लाई जोन का ऊपर नहीं जा सकता. फिर भी साइडवेज जाके फिर भी नीचे गिर गया. फिर भी देखो हमारा ब्लैक लाइन आ गया. ठीक है, ऐसा सीखना, डेली देखना. आप भी ये देखो, यू कैन जस्ट गो थ्रू. ये तुलसी है, तुलसी अच्छा है. बॉइल्ड वाटर करके तुलसी में बॉईल करके हमारा किड बच्चा के लिए 2-3 साल 5 से 10 साल तक, इवन बड़ा लोग भी इसका ले सकता है. 1 वीक हर एक हफ्ता कंटिन्यूसली 3 मंथ दे देगा तो बच्चा लोगों का फीवर कोल्ड कफ बहुत कम हो जाएगा. ऑलमोस्ट हर एक महीना कम से कम आप 500,000, 1,500, 2,000 भी खर्चा कर रहा, वो मत वेस्ट करो. ये ऐसा फॉलो करो. डेफिनेटली ये मुझे ऐसा हुआ, मुझे भी मेरा चिल्ड्रन का भी ऐसा अच्छा हो गया. ऐसा करने के बाद आजकल भी अभी भी ऐसा मैं ஃபாலோ कर रहा हूँ. ठीक है, ஸோ இது வந்து ஃபாலோ பண்ணுங்கள். துளசி தான் ஈஸி. வீட்டிலேயே காய்ச்சி வாரம் ஒரு வாட்டி கொடுங்க தண்ணியை. தொடர்ந்து 3 மாதம் வாரம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் தெரியும். கோல்டு காஃபால் வர செலவு மிச்சமாகும், குழந்தைங்களும் நல்லாயிருக்கும். ஸோ அதை எடுத்து எஸ்ஐபி பண்ணுங்கள். இது கன்ஸ்ட்ரக்ஷன் டிப். தண்ணி ரொம்ப முக்கியம், குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும். சரிங்களா? ஓகே, தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிப்ஸோட कंस्ट्रक्शन टिप्स, सिविल टिप्स प्लस हेल्थ टिप्सोட along with market நீங்கள் லைக் ஷேர் பண்ணாதான், மெயின்லி லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அப்பப்போ மார்க்கெட் அப்டேட் நான் கொடுக்க முடியும். தயவுசெய்து பண்ணுங்கள். தேங்க்யூ.